கோதுமையை வச்சு எப்படி ஒரு போண்டா பாக்கு செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. கோதுமை மாவுக்கு 1 கப் மாவு எடுத்துக்குவோம். 200 கப்பு. 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், போட்டுக்குவோம். கொஞ்சமாக கேரட் இருந்துச்சு, துருவி போட்டுருக்கோம். கொஞ்சமாக முட்டைக்கோசு, கொஞ்சம் வெங்காயம், உப்பு சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இப்போ 1 கப்பு இட்லி மாவு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இட்லி மாவு வந்து சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கோதுமை மாவு. கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். ரொம்ப சதன்னு பிசையாமல், கடலை மாவு இல்லாமல், கோதுமை மாவு, மைதா மாவு இல்லாமல் நம்ம கோதுமை மாவும் இட்லி மாவு வச்சு நல்லா கோதுமை மாவை இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்குவோம். அப்போ தான் போண்டா அப்படி உருட்டி போட நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இந்த மாதிரி போண்டா போட்டுக்குவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் போண்டா போட்டு எடுத்துக்குவோம். போண்டா வந்துருச்சு, இதில் எடுத்துருக்கோம். பாருங்க, இந்த சைஸ் சூப்பராக இருந்துச்சா? அருமையான போண்டா ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்களா? கோதுமை மாவு வச்சு சும்மா எப்படி இருக்கு பாருங்க. முறுமுறுன்னு சத்தங்க. பார்த்தீங்களா? இது மாதிரி நீங்களும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. சாயங்காலம் டீ வச்சு பிள்ளைங்களை செஞ்சு, ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்களை செஞ்சு கோதுமை மாவு வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடும். சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.